ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு அடிக்கடி பேசுகிறேன். பட் எப்படி இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு ஃபுல்லாக பெயின்ஸ் இருக்குது. நான் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போனேன். அவங்க எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் அவங்கக்கிட்ட வந்தால் நீங்கள் புதுசாக இது மயோஃபாஷியல் பெயின், இது ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்ன டாக்டர் இது புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மசில்ஸில் ஃபார்ம் ஆகிற சின்ன சின்ன நாட்ஸ். ஓகே, இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ். எஸ், எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ். ஒரு எமோஷ்னலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனில் நமக்கு பாடியில் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா மசில்ஸை டைட் பண்ணும், ஒரு கான்ட்ராக்டட் ஸ்டேட்லேயே வச்சுருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் இந்த கான்ட்ராக்டட் ஸ்டேட்லேயே இந்த மசில்ஸ் இருக்கும்போது மசில்ஸுக்கு கிடைக்க வேண்டிய பிளட் சப்ளை ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அப்போ பிளட்டுக்கு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. இந்த ஆக்சிஜன் சப்ளை மசில்ஸுக்கு கம்மியாகும் போது ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆகும். இது மசில் டிஷ்யூஸை இரிட்டேட் பண்ணும். ஸோ இது எல்லாம் தான் இந்த மசில்ஸில் நாட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இதை தான் நம்ம ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.